வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. டிவிகே என முழங்கிய மாணவர்கள் அமைச்சர் முன்னிலையில் நடந்த இந்த சம்பவம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. சிவகங்கை மாவட்ட காரைக்குடியில நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அவர் பள்ளியில என்ட்ராகும் போது பள்ளியில் இருந்த மாணவர்கள் அனைவரும் டிவிகேன்னு கோஷம் எழுப்பியிருக்காங்க. இதை பார்த்த நம்ம டி.கே. பிரபு அவர்கள் பள்ளி மாணவர்களையும் பள்ளி நிர்வாகத்தையும் கொஞ்சம் கூட கண்டிக்காம அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு. பெரிய சோழர் பரம்பரை இவர், ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாட வேண்டிய பள்ளிக்கூடத்துல டிவிகேன்னு கோஷம் எழுப்புறது தான் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியா அப்படின்றது நம்ம எல்லாத்தோட கேள்வியா இருக்கு. தாவேக அமைச்சர்கள் பள்ளிக்கூடங்கள்ல பண்ற அட்ராசிட்டியை பார்த்தா பள்ளி பாட புத்தகத்தில் இருக்க தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கிட்டு டிவிகே அப்படின்னு இவங்கள ஒரு கட்சி பாடலை உருவாக்கி தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலா பள்ளி மாணவர்களை பாட சொல்லுவாங்க போல. ரீல்ஸ் மோகம் பிடிச்ச இந்த திருட்டு தற்குறிகளிட்ட தமிழ்நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கூடங்கள்ல தாவேகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே எந்த விதமான அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளும் அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட பேச்சுக்களும் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது வெறும் பேச்சுக்கு மட்டும்தானா, நடைமுறைக்கு இல்லையா? டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பள்ளி என்பது கல்விக்கான இடம், அரசியல் கோஷங்களுக்கான இடம் அல்ல. மாணவர்களின் குரல் கல்விக்காக ஒலிக்கட்டும், அரசியலுக்காக அல்ல. பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் டிவிகேன்னு கோஷம் எழுப்புனது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜேபி.